கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, இந்த எக்ஸடஸ் டிவி மூலமாக மறுபடியுமாய் இந்த 6வது வகுப்பில் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். போன வகுப்பில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து நான் அதை சாப்பிடலாமா கூடாதா என்பதற்கான கேள்விக்கு 2 விதத்தில் நான் பதில் பார்த்தோம். ஒன்று, என் சகோதரனோடு உள்ள உறவின் அடிப்படையில் நான் அதை சாப்பிடலாமா வேண்டாமா, அவிசுவாசியினுடைய அவனோடுள்ள உறவின் அடிப்படையில் நான் சாப்பிடலாமா வேண்டாமா. ஸோ எனக்கு சுயாதீனம் உண்டு, ஆகவே நான் சாப்பிடலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் என் சகோதரன் இடறுகிறதற்கு அது வழிவகுக்கிறது என்றால் நான் புசிக்காமல் இருப்பது நல்லது. எனக்கு சுயாதீனம் உண்டு, நான் சாப்பிடலாம், அதில் யாதொன்று தவறும் இல்லை. ஆனால் அதனாலே அவிசுவாசியானவன் ஒருவன் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறதற்கு அது தடையாக வருகிறது என்றால் அதை நான் சாப்பிடுகிறதற்கு அனுமதி இல்லை. இதை பவுல் சொல்லிவிட்டு 9ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை சொல்றார். என்ன சொல்றாரு? ஐயா, இதை சாப்பிட்றதுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு, சுயாதீனம் உண்டு, அதில் எந்த விதத்திலேயும் தவறு கிடையாது. ஆனால் நான் என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய சுயாதீனத்தை நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்காக வேண்டி நான் அதை விட்டு கொடுக்கிறேன். அடம் பிடிக்காதீங்க. என் சுயாதீனத்தையும் என்னுடைய சுதந்திரத்தையும் என்னுடைய உரிமையை நான் கண்டிப்பாக அதை நான் பயன்படுத்தியே ஆவேன். சகோதரன் என்னானா எனக்கு என்ன, அவிசுவாசி ரட்சிக்கப்பட்டா என்ன, ரட்சிக்கப்படலைன்னா எனக்கு என்ன, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய சுயாதீனத்தை நான் பயன்படுத்தியே ஆவேன். அப்படின்ற ஒரு சூழ்நிலையில சிந்திக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், என் வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் அப்படின்னு பவுல் இந்த இடத்துல என்ன செய்யறாரு? தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை பற்றி இந்த இடத்துல பேசுறார். ஒரு வகையில 2 விதமாக பவுல் இந்த இடத்துல பதில் சொல்றார். கொரிந்து சபையில ஒரு சிலர் எழுந்து, அப்போ பவுல் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் கிடையாது என்பதான தவறான ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க அந்த இடத்துல பரப்புகிறார்கள். அதற்கும் பதில் சொல்றாரு. அதோடு கூட சேர்த்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து சாப்பிடலாமா வேண்டாமா என்பதான விஷயத்துல தன்னுடைய உரிமைகளை எப்படி அவர் விட்டு கொடுத்தாரு என்பதை குறித்து அவர் பேசுறார். எதுக்காக? மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிறதற்காக. இதுதான் இந்த 9ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. ஸோ இந்த கான்செப்டை நீங்க மனதில் வைத்து நீங்க இதை படிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கின்றோம். 1 to 6 வசனங்கள் வரை நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழியத்தை குறித்து பொதுவான செயல்பாடுகளை பத்தி பேசுறார். என்ன சொல்றாரு? நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா. ஒரு அப்போஸ்தலனுக்கு இருக்க வேண்டிய ஒரு சில தகுதிகளை இங்க ஹைலைட் பண்றார். நான் அப்போஸ்தலன்பா, எனக்கு சுயாதீனம் இருக்கு, நான் ஆண்டவரை தரிசித்து இருக்கிறேன். அப்போஸ்தலர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளிலே ஒரு பிரதானமான தகுதி, அவரை முகமுகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்க வேண்டும். சோ பவுல் சொல்றாரு, நான் அவரை தரிசிக்கவில்லையா அப்படின்னா நான் தரிசித்து இருக்கிறேன். இந்த கேள்விகள் பதில் எதிர்பார்த்து கேட்கிற கேள்விகள் அல்ல, சிந்தனையை தூண்டுகிற கேள்வி. ரெட்டோரிக்கல் கொஸ்டின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். சிந்தனையை தூண்டுகிற கேள்வி அப்படின்னா இதற்கான பதில் ஆம் என்றுதான் வரும். சோ பதில் ஏற்கனவே அவருடைய மனதில் என்ன வரும்னு தெரிஞ்சு கேட்கிற கேள்வியா இருக்கிறது. நான் அப்போஸ்தலன் அல்லவா அப்படின்னா ஆமான்னு சொல்லணும். நான் சுயாதீனன் அல்லவா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லணும். நான் ஆண்டவரை தரிசிக்கவில்லையா அப்படின்னா நீங்க தரிசித்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம், அப்படி சொல்லணும்.
கடைசியா சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையா இருக்கவில்லையா? அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி நான் அவர்களிலே ஒருவன் அல்லது நான் அப்போஸ்தலனா அப்படின்ற அந்த கேள்வி ஒருவேளை உங்கள் மத்தியில யாராவது எழுப்பி இருந்தா, விசுவாசிகளாகிய நீங்கள் கண்டிப்பா ஆமா அவர் அப்போஸ்தலன் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கணுமே. எதனாலே? நான் என்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை உங்கள் மத்தியில நிறைவேற்றினபடியினாலே தான் நீங்களே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப என் அப்போஸ்தல ஊழியத்தினுடைய பலனே நீங்களா இருக்கிறீர்களே. என்னுடைய ஊழியத்தினுடைய பலனாய் நீங்கள் இருக்கும் பொழுது நான் அப்போஸ்தலனா இல்லையா, நான் சுயாதீனனா இல்லையா, நான் ஆண்டவரை சந்தித்தனா இல்லையா என்ற கேள்விகள் எல்லாம் ஏன் வரணும்? அதான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தைகள். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் அப்போஸ்தல ஊழியத்தினுடைய ஆதாரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். யூ ஆர் த ப்ரூஃப் ஆஃப் மை அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி. எவ்வளவு அருமையா இந்த இடத்துல சொல்றார். என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அதாவது இந்த விஷயங்களை வச்சு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? நிச்சயமா இருக்கு. அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் அப்போஸ்தல ஊழியத்தினுடைய பலனை புசிக்கிறார்கள். ஆனா நானும் பர்னபாவும் எங்களுடைய கைத்தொழில் செய்து நாங்கள் புசிக்கிறோம். ஏன் எங்களால் அனுபவிக்க முடியாதா? அப்போஸ்தல ஊழியத்தினுடைய அதிகாரத்தை, அதனாலே வரக்கூடிய வரவை அனுபவிக்கிறதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, தன் ஊழியத்தின் பலனை அனுபவிக்க ஏன் தனக்கு சுதந்திரம் உண்டு என்பதற்கான காரணங்களை பவுல் சிந்திக்கும் வகையிலான கேள்விகளோடு இந்த இடத்துல கேள்வி எழுப்புறார். ஒரு சில ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸை இந்த இடத்துல பவுல் கேட்கிறார். அதாவது எனக்கு அப்போஸ்தலத்தினாலே உண்டாகிற பலனை அனுபவிக்கிறதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. எப்படி? 1, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? யுத்த காலத்துல போய் யுத்தம் பண்றதுக்கு அவன் சொந்த காசை வச்சு போய் அங்க செய்வானா? இல்ல, கவர்மெண்ட் அவனுக்கு காசு கொடுக்கணும். கவர்மெண்ட் அவர்களுக்கு காசு கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர் அங்க யுத்தம் பண்றாரு. அவனுக்கு தேவையானதெல்லாம் யார் கொடுக்கிறாங்க? அரசாங்கம் கொடுக்கிறது. 2வது, எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? தோட்டம் வச்சுட்டாங்க, அது வளருது, வச்சு அதுல பழத்தை சாப்பிடாம இருப்பாங்களா? இல்ல, அது விவசாய தர்மம், சாப்பிடணும். 3வது, எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? மந்தையை மேய்க்கிறாங்கன்னு சொன்னா அதனால வரக்கூடிய பால் என்ன செய்யணும்? குடிக்கணும். அது ஒரு நியமம், அது ஒரு ஒழுங்கு. இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? மேலே சொல்லப்பட்டதெல்லாம் மனுஷர் வழக்கம். இப்ப என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் இவைகளை சொல்லுகிறது அல்லவா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காக கவலையா இருக்கிறாரா? உபாகமம் 25 4 மேற்கோள் வசனமாக அது இருக்கிறது. போரடிக்கிற மாட்டை வாய கட்டாத அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வேலை செய்யுது. அதை வேலை செய்யும் போது தன்னுடைய வாயை என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. மாட்டை பத்தியா பேசினாரு? இல்ல, தன்னுடைய வேலைக்கார, தன்னுடைய ஊழியக்காரரை பற்றி பேசுறாரு. தனக்காக வேலை செய்கிறவர்களுக்கு குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அதான் கேள்வி எழுப்புறார். தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ?
இல்லையே. நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டத்துல எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு, பங்கு உண்டு. நான் செய்யற இந்த வேலையில நிச்சயமா எனக்கு பிரதிபலன் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட தான் அவங்க வேலை செய்யறாங்க. அப்படின்னு சொல்லும் போது அந்த வேலையினுடைய பிரதிபலன் நான் ஏன் அனுபவிக்க முடியாது? அதான் பவுல் கேட்கிறார். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? விஷயத்துக்கு வரார். உங்களுக்கு நான் ஞான காரியங்களை கொடுத்தேன், ஆவிக்குரிய காரியங்களை கொடுத்தேன், சரீர நன்மைகளை நான் உங்களிடத்துல பெற்றுக்கொண்டால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிடத்திலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அவங்கள விட நான் அதிகமா செலுத்தலாம், எனக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு. அப்படி இருந்தும் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் வராதபடிக்கு நாங்கள் உங்களாலே பயன்பெறுகிறது நிமித்தமாக நீங்கள் தடையாக்கப்படுகிறீர்கள். சுவிசேஷம் தடையாக்கப்படுகிறது என்று சொன்னால் நாங்க கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறோம், அதுக்காக உண்டாகிற பாடுகளை நாங்கள் அனுபவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சுயாதீனத்தை நாங்கள் என்ன செய்யல, அங்க பயன்படுத்தவில்லை. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்று பலிபீடத்தை அடுத்த பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உண்டாகினவைகளில் பங்கு உண்டு என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதாப்பா? தேவாலயத்துல வேலை செய்யறவன் அங்க இருந்து பலனை பெறுவான், பலிபீடத்தின் அண்டையில வேலை செய்யறவன் அதனாலே உண்டாகக்கூடிய பலனை பெறுவான். இது உங்களுக்கு தெரியாதா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இப்போ இந்த 14 வசனங்களில பவுல் சொல்ற ஒரு விஷயம் என்ன? எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு உரிமை உண்டு, எனக்கு சுயாதீனம் உண்டு. இவ்வளவு தூரம் அவர் சொல்லிட்டு வந்து இப்ப இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு ஒரு விஷயம், என்னடா பவுல் ரொம்ப கடுமையா பேசுறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா 15ஆம் வசனத்துல ஒரு பெரிய வார்த்தை வருகிறது. அப்படி இருந்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மேல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அப்படி இருந்தும் என்ன சொல்றாரு? நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. ஏன்பா நீங்க தப்பா புரிஞ்சிக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லல, இதெல்லாம் எனக்கு இருக்குதுன்றதை நான் சொல்றேன். ஆனா இதை அனுபவிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. இது வரைக்கும் நான் அனுபவிக்கல, இனிமேயே நான் அனுபவிக்க மாட்டேன். அப்படி நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமா இருக்கும். நான் மேன்மையா நினைக்கிற விஷயங்கள் ஒருத்தன் தப்பா சொல்றான்னு சொன்னா எனக்கு சாகிறது நல்லது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. ஏன் இடம் இல்லை? அவர் சொல்றாரு, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. உங்களால எனக்கு நன்மை வருதோ இல்லையோ, உங்களால நான் பயன் பெறுகிறேனோ இல்லையோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஏன்னா அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியா இருந்தால் எனக்கு ஐயோ. அதனால நான் என்ன பண்றேன்? நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக நான் இருக்கின்றேன். நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. அதாவது
நான் சந்தோஷமா செய்யறேனோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா நான் இதுக்கு உக்கிரான நான் இருக்கிறேன். அதனால கண்டிப்பா நான் அதை என்ன செய்வேன், செய்தே ஆக வேண்டும். நான் அதை பொறுமையா செய்வேன். வேற என்ன சொல்றாரு 18ஆம் வசனத்துல, ஆதலால் எனக்கு பலன் என்ன, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். உங்களுக்கு வரக்கூடிய அந்த உங்களாலே வரக்கூடிய நன்மை எனக்கு உண்டாகிறதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அந்த அதிகாரத்தை நான் விட்டுட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதற்கு அது தடையாகாதபடிக்கு செலவில்லாம நான் என்ன பண்றேன், என் சொந்த செலவிலே நான் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றேன். அப்படி இருந்தா நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தோம். நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, நல்லா கவனிங்க, நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கும் நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலும் ஆனேன். அப்படி இருந்தோம் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாயிருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனனுக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம். அப்ப பவுலுடைய ஒரு நோக்கம் என்ன, சுயாதீனத்தை பயன்படுத்துறது இல்லை, அவருக்கு இருக்கிற உரிமைகளை பயன்படுத்துகிறது இல்லை. அவருக்கு இருக்கிற ஒரே நோக்கம் என்ன, சுவிசேஷம் அறிவிக்கணும், எப்படியாவது கொஞ்சம் பேரையாவது ரட்சித்துக் கொள்ளணும். எவ்வளவு அருமையான ஒரு நோக்கம் இல்ல பிரியமான சகோதரனே சகோதரிகளே. இப்போ இந்த விஷயத்தை ஆக்சுவலா அவர் எதுக்காக சொல்றாரு, 8ஆம் வசனத்திலேயும் 10ஆம் வசனத்திலேயும் அவர் பேசின அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்ததான விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி பேசுறாரு. எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்கையா, ஆனா நான் அதெல்லாம் பயன்படுத்தல. எதுக்கு, ஆதாயப்படுத்துகிறதற்கு. அப்போ நீ உன் சகோதரன் ஆதாயப்படுத்து, அதுக்காக உன் உரிமையை விட்டுக்கொடு. ரட்சிக்கப்படாதவனை நீ ஆதாயப்படுத்து, அதுக்காக உன் உரிமையை என்ன செய், விட்டுக்கொடு. நான் விட்டு கொடுத்தேன், நான் விட்டு கொடுத்ததினால எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறதற்காக. இப்போ அவன் சாப்பிடாதவனா, நானும் சாப்பிடாதவனாக மாறுகிறேன். அதுதான் பவுலிங்க சொல்லுகிற விஷயம். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியா இருக்கும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். இப்போ கடைசியா அவர் சொல்லுகிற விஷயங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள். அது ரொம்ப கவனம். இச்சையடக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்லி அங்க நிறைவு செய்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, கடைசி வசனத்துல, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். நான் மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிறதற்கு என்னை நானே என்ன செய்றேன், ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவனாக நான் இருக்கின்றேன். அப்போ பவுலிங்க சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன, எனக்கு மாமிசம் சாப்பிடுகிறது முக்கியமா இல்லையா, அது கிடையாது. சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் எனக்கு முக்கியம் என்ன, விசுவாசி ஆதாயப்பட வேண்டும், ஒரு அவிசுவாசியானவன் ரட்சிக்கப்பட வேண்டும். எனக்கு அதுதான் முக்கியம். அதுக்காக என் உரிமையை நான் விட்டு கொடுக்கிறதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய அதிகாரத்தை நான் விட்டு கொடுக்கிறதற்கு நான் தயாராக நான் இருக்கின்றேன். இது பவுல் சொல்லுகிற காரியமா இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இங்க என்ன சொல்றாரு, அந்த உரிமையை தவறாக பயன்படுத்தின இஸ்ரவேலர்களை குறித்து சொல்றார். நிறைய காரியங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் என்ன நடந்துச்சு, 5ஆம் வசனத்துல, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். என்னெல்லாம் பண்ணாங்க அவர்கள்? பிரியமான சகோதரனே சகோதரிகளே, 1, இச்சித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 2, விக்கிர ஆராதனை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 3, வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
4 கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். 5 அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே எதோடு சம்பந்தப்பட்டது? விக்கிர ஆராதனையோடு சம்பந்தப்பட்டது. இச்சித்தார்கள் யாத்ராகமம் 32 அதிகாரத்துல பார்க்கிறோம். யாத்ராகமம் 32 அதிகாரத்திலேயே அந்த விக்கிர ஆராதனை நம்ம பார்க்கிறோம். என்னாகும் 25 அதிகாரத்துல வேசித்தனம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே என்னாகும் 25 அதிகாரத்துல பரீட்சை பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். என்னாகும் 16 அதிகாரத்துல முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இது எல்லாவற்றையும் நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்ன? அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்கள் மாண்டு போனார்கள். அவர்கள் அழிந்து போனார்கள். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இராதவர்களாய் போனார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய சுயாதீனம் எப்பேற்பட்ட நிலைமையில நான் பயன்படுத்துகின்றேன்? என்னுடைய அதிகாரத்தை நான் எப்படியாக பயன்படுத்துகிறேன்? என்னுடைய உரிமைகளை நான் எவ்விதமாக நான் பயன்படுத்துகிறேன்? அதை குறித்து நான் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாக, மிகுந்த கவனமுள்ளவனாக நான் காணப்பட வேண்டியவனாக இவைகளை சொல்லிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் 11 அதிகார 12 வசனத்துல வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார். 11 வசனத்துல, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஸோ நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இதை எதற்காக நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், நாம் கவனமாய் இருப்பதற்கு. இஸ்ரவேலர்கள் செய்த அந்த பாவங்கள் நாம் செய்யாமல் நம்மை காத்து கொள்ளுகிறதற்காக, அவர்களுடைய சுயாதீனத்தையும் அவர்களுடைய அந்த உரிமைகளையும் தவறாய் பயன்படுத்தி அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வராதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்ளுகிறதற்காக நமக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. முதல் வசனத்துல வாசிக்கிறோம், மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய நடத்துதல் எல்லாருக்கும். சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருந்தது. மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். மோசேனுடைய தலைமத்துவம், ஒரே தலைமத்துவம், ஒரே ஞான போஜனத்தை, மன்னாவை கொடுத்தார். ஒரே ஞான பானத்தை குடிக்க கொடுத்தார். பிரியமானவர்களே, இது எல்லா விதமான போஷாக்கும் சமமாய் கொடுக்கப்பட்டது. எதற்காக? கர்த்தருக்கு நெருங்கி வருகிறதற்கு. ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு விலகி போனவர்களாக இருக்கிறார்கள். ஸோ கர்த்தருக்கு விலகி போனது நிமித்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது. ஆனால் நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும். இப்ப நான் என்ன பண்ணணும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்ப நான் என்ன பண்றது? 12 வசனத்துல இப்படி இருக்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? எனக்கு அறிவு இருக்கு, நான் முதிர்ச்சி அடைந்து இருக்கிறேன், நான் வளர்ந்து இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் நிற்கிறேன் என்று என்னை குறித்து நான் எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். பவுல் 9 அதிகாரத்தை முடிக்கும் போது அப்படிதான் முடிக்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. நான் மற்றவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொல்ற நான் விழுந்து போகாம இருக்கணும். அதுக்கு என்னை நான் ஒடுக்கி கொள்ளுகிறேன், என் சரீரத்தை ஒடுக்கி கொள்ளுகிறேன். ஆண்டவரும் அதைத்தான் எச்சரிக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் அல்லது தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையாயிருங்க.
13ஆம் வசனத்துல ஒரு அருமையான ஒரு ஆறுதலூட்டக்கூடிய வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாரு? ஒருவேளை இப்படிப்பட்ட புசிக்கிறதோ அல்லது என்னுடைய உரிமையை நான் கண்டிப்பா நான் என்ன செய்யணும், நான் என்னோட உரிமைகளை நான் கடைபிடித்தே ஆகணும், அதை நான் அனுசரித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க அவர் சொல்றாரு, இந்த சோதனை எல்லாம் வருதா, இப்படி தூண்டப்படுறீங்களா, உண்மையா இருங்க, நிலைச்சிருங்க. உங்க திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கிறதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். நீங்க அவரை சார்ந்து நில்லுங்க, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை ஆண்டவர் கொடுப்பார். ஆனா நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? புசிக்கிறதும் குடிக்கிறதும் அல்ல, ஆத்தும ஆதாயம். என்னாலே என் சகோதரன் பக்தி விருத்தி அடையணும், ஆவிக்குள் நிலைமையில வளரணும், அதுக்காக என்ன வேணாலும் நான் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஒரு அவிசுவாசியானவன் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்படணும். அவன் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறதற்கு நான் எவைகளை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கிறதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்? என்னை நானே ஒடுக்கி கொள்ளுகிறதற்கும் என்னை அடக்கி கொள்ளுகிறதற்கும் என் சரீரத்தை நான் என்ன செய்கிறேன்? கட்டுப்படுத்தி கொள்ளுகின்றேன். பவுல் ஒரு நல்ல மாதிரியை இந்த இடத்துல நமக்கு வைக்கிறார். இதை படிக்கக்கூடிய நமக்கும் இது ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் கூட ஆத்தும ஆதாயம் செய்கிறதற்கு, நாம் உரிமைகளை விட்டு கொடுக்கிறதற்கும் நாம் முன்னிருப்போமாக. தேவன் தாம் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென்.